ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. நம்ம எல்லாருக்குமே நிறைய வெஜிடபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதில் முக்கியமானது இந்த பாகற்காய். இந்த பாகற்காய் கசப்பு தன்மையோடு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அதில் சத்துக்கள் இருந்தாலும் கூட அது நிறைய பேர் நேசிக்கிறதில்ல. ஸோ இந்த பாகற்காயை ஒரு முனிவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புனிதமான ஒரு நீரில் முக்கி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை துண்டுகளாக வெட்டி அங்கே இருக்கிற மக்களுக்கு கொடுத்து, இது ஒரு புனிதமான நீரில் முக்கி எடுத்ததுனால இது இனிப்பாக இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற பக்தர்கள் சாப்பிட்டுட்டு அது கசப்பு தன்மையோடு தான் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இது அப்படி ஒன்றும் இல்லையே, கசப்பாக தானே இருக்குன்ட்டு. அப்போ அந்த முனிவர் சொல்வார், இந்த மாதிரி தான் நம்ம நிறைய இடங்களில் லைஃப்பில் இந்த இடத்துக்கு போனால், இந்த நீரில் குளித்தா, இந்த மாதிரி ஏதோ ஒரு கோயிலுக்கு போனால், இல்லைன்னா ஏதோ மாஸ்க்குக்கு போனால் நம்ம சரியாயிரும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட மாற்றம் எதில் இருக்கணும்னா, நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும். நம்ம சின் அப்படின்ற விஷயத்துலேருந்து தூரமாக இருக்கணும். நம்மளோட எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும், நேர்மையாக இருக்கணும். நமக்குள்ளேருந்து ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் அது கடவுளும் ஏற்றுப்பார், அது கடவுளை அதை எதிர்பார்க்கவும் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் நம்ம மாறுவோன்றது கண்டிப்பாக கிடையாது. தட்ஸ் 1 minute. See you tomorrow.